உடம்புல சாமி வந்துச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் போராட்டமாக இருக்குமா? இன்னைக்கு அதை தான் நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அது என்னங்க வாழ்நாள் முழுவதும் போராட்டமாக இருக்குமா அப்படின்னா அது என்னங்க அர்த்தத்தில் சொல்கிறீங்க? அது புரியலையே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சாமியாடிகளுக்கு புரியும். அதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஏங்க சாமி வந்துச்சு அப்படின்னா நல்லது தானே. சாமி வந்தால் நாம் நல்லா இருப்போம், நாம் கேட்டது கிடைக்கும், நாம் நினச்சதை நடத்தலாம், அதே சமயம் எல்லாத்துக்கும் நல்லா அருள் வாக்கு சொல்லலாம், அதே சமயம் எல்லா மக்களையும் காத்து நிற்கலாம்லங்க. நல்லது தானேங்க. இதில் என்னங்க புதுசாக போராட்டம்னு புதுசாக சொல்கிறீங்க? ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் நினைக்கலாம். சரி, யதார்த்த உண்மை என்ன? இப்போ எனக்கு இருக்கிற சாமி, நான் காக்கிற சாமியோட பணி என்ன? அது சௌகரியமாக கொடுக்குற படைகளை ஏற்றுக்கிட்டு, சௌகரியமாக தன்னுடைய தேவைகளை ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டு எல்லையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம சாமி அந்த எல்லையில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, அப்படி இருக்கிற சாமிக்கு எதுக்கு அத்தனை ஆயுதம்? சரி, சாமியோட பணி என்ன? தெய்வத்தோட பணி என்ன அப்படின்னா அனுதினமும் தான் பிள்ளைகளை காக்க, தான் எல்லையை காக்க, மக்களை காக்க, விவசாய நிலங்களை காக்க, பாதுகாக்கும் பணி, ஆகச்சிறந்த பணி. அப்போ நாளும் போராட்டமாக தான் இருக்கும் தெய்வத்துக்கு. ஒன்றும் இல்லாட்டினா ஒன்று வரும், ஒரு குடும்பத்துக்கு இல்லாட்டினா இன்னொரு குடும்பத்துக்கு பிரச்சனை வரும், ஒரு விவசாய நிலத்துக்கு பிரச்சனை வந்தால் இன்னொரு விவசாய நிலத்துக்கு பிரச்சனை வரும், நிறைய தீய வினைகள் சாடும், அதே சமயம் பசி வரும், பஞ்சம் வரும், வறட்சி வரும், இந்த மாதிரி உடல்நல குறைபாடு வரும், அதே சமயம் ஏதாவது கல்வியில், அது மாதிரி மக்களுக்குள்ள ஒற்றுமையில், இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எல்லா பிரச்சனைகளையும் அந்த எல்லையில் இருக்க சாமி காத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், நாளும் காத்து கொடுக்கும், எதையும் எதிர்பார்க்காது. ஆனால் அந்த சாமி என்ன பண்ணும்? அதனுடைய பணியை நாளும் செய்யும். ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் நம்ம சாமி, நம்ம எல்லையில் இருக்க சாமி நம்ம மக்கள் எல்லாத்தையும் காத்து வரும். மக்களை மட்டும் காக்காது, எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ, எங்கெல்லாம் அதர்மம் நடக்குதோ எல்லா இடங்கள்லையும் எல்லா மக்களுக்குமான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, பதிவுக்கு வருவோம். சரிங்க, அது சாமிக்கு பொருந்தும். சாமிக்கு தான் வாழ்நாள் முழுக்க போராட்டமாக இருக்கும். ஏன்னா அந்த சாமி எல்லாத்தையும் பாதுகாக்குது. ஆனால் அந்த சாமியை சுமக்கிற சாமியாடி நான் ஏங்க வாழ்நாள் முழுக்க போராடணும்? அந்த சாமி என் மேலே வருது, நான் ஏன் வாழ்நாள் முழுக்க போராடணும்? அந்த சாமி வர்ற நோக்கம் என்ன? சரி, சாமி ஏன் வருது? எனக்கு நல்ல மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கவா சாமி என் மேலே வருது? அந்த சாமி வர்றதே எனக்கு கொடுக்குற கட்டளைங்க. அந்த சாமியே எனக்கு கொடுக்குற பணி. அந்த சாமி என் மேலே வர்றது என்னைய எல்லாரும் போல இல்லாமல் நீ முதலாக நின்று இந்த எல்லையை கொண்டு செலுத்தணும், மக்களை கொண்டு செலுத்தணும், இந்த தெய்வங்களை கொண்டு செலுத்தணும் அப்படின்னு கொடுக்குற பணி, அதிகாரம். அப்போ என் தலையில் தூக்கி வச்சு விட்ருவேன் சாமி. சாமி மட்டும் நான் ஆட மாட்டேங்க. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நினைப்பாங்க? என்னடா சாமி ஆடுற, நீ எப்படா சாமி ஆடுற, உன்னை எப்படி சாமி ஆட விட பார்க்குறேன், உன் மேலே சாமி வந்துடுமா, உன் மேலே இருக்க சாமி எப்படி மறிக்கிறேன் பாரு, உன்னை எப்படி கட்டுறேன் பாரு, உன்னை எப்படி முடக்கிறேன் பாருன்னு அறிவில்லாத சனங்க அந்த சாமி கொடுத்த அந்த பணியை, அதிகாரத்தை மறந்து மனுஷனுக்குள்ள சண்டை ஓட்டுக்கிட்டு ஒரு சில இடங்களில் இருக்கிறது தான் ரொம்ப வேதனைக்கு உள்ளான விஷயம். சரி, அதை விட்டுருவோம், அது மனிதனோட குணம், அதை சரி பண்ண முடியாது. சரி, சாமியாடிக்கு ஏன் வாழ்நாள் முழுக்க போராட்டம்னு நான் சொல்ல காரணம் என்ன? ஏன் நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு சாமியாடியாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன போராட்டமாக இருக்கும்? எல்லாமே போராட்டமாக இருக்குங்க. சாமி இந்த தேகத்தை தொட்ட கணம் முதல், நான் சாமியோட ஆயுதத்தை எடுத்து ஆடின கணம் முதல், அந்த சாமியை மனசில் நினைக்கிற கணம் முதல் எல்லாமே போராட்டமாக இருக்கும். என்ன போராட்டம்? அப்படி என்னங்க போராட்டம் சொல்கிறீங்களே? போராட்டம் என்னன்னு சொல்ல மாட்டீங்களே, என்ன போராட்டம்? அந்த போராட்டத்தை சொல்லுங்க. ஒரு 10 போராட்டங்களை சொல்கிறேனே. நீங்கள் உடம்புல சாமி இருக்கு அப்படின்னா, உங்கள் உடம்புல இருக்க சாமினால் உங்களுக்கு கிடைக்கிற போராட்டங்கள், நீங்கள் அனுபவிக்கிற வேதனைகள், நீங்கள் சந்திக்கிற தடைகள், தடங்கல்கள், அதான் நான் ஒன்றொன்னா சொல்லி வர ஆசைப்பட்றேன். சரி, முதல் போராட்டம் என்ன அப்படின்னா, முதல் போராட்டம் எங்கேருந்து வரும்னா என் குடும்பத்திலேருந்து வரும். நான் சாமியான்னா என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது, என்னுடைய புருஷனுக்கு பிடிக்காது,
என் ஆத்தா அப்பனுக்கு பிடிக்காது, என் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. என்னப்பா இந்த வயசுலயே சாமி ஆட போறியா? குடும்பம் குட்டியெல்லாம் இல்லையா? இந்த வயசுலயே நீ சாமி ஆட போயிடுறியா அப்படின்னு எனக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க, அதை இப்படி அதெல்லாம் விடக்கூடாது, அதெல்லாம் சாமியெல்லாம் ஆட விடக்கூடாது, குடும்பம் அழிஞ்சு போங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இருக்கிற உள்ளாளுகளே ஒரு சில வேலைகள்லாம் ஈடுபடுவாங்க. அதை எடுத்து நான் சண்டையிடணும், அதை எடுத்து நான் மல்லு கட்டணும். என் குடும்பத்தில் செய்யலாட்டினாலும் எனக்கு தூரமாக இருக்கிறவங்க என்னுடைய நலன் கருதி நல்லது செய்கிறேன்னு எனக்கு கெட்டதை பண்ணுவாங்க. அதெல்லாம் எடுத்து நான் சண்டை போடணும். அது சாதாரணமாக இருக்குமா? சரி, ஒரு புரிகிற மாதிரி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி, அவர் மேலே அந்த அந்த ஆண் மேலே சாமி வருது. மனைவிக்கு பிடிக்கல, மனைவியோட குடும்பத்தாருக்கு பிடிக்கல. அவங்க குடும்பத்தில் அவருடைய குடும்பத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. இல்லை, மனைவியோட குடும்பத்தில் அவர்களுடைய அந்த சம்பந்த வழின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க குடும்பத்தில் பிடிக்கல. என்ன இப்பயே போய் மருமையை சாமி ஆடுறாரு, என்ன வயசு இல்லையா? இப்பெல்லாம் இப்படிலாம் சாமி ஆடலாமா? குடும்பம் என்ன ஆகும், உள்ள வாழ்க்கை என்ன ஆகும்னு என்ன பண்ணுறாங்க? போகாத இடம் இல்லை, சேராத இடம் இல்லை, என்னத்தையாவது அவன் சொல்கிறேன் இவன் சொல்கிறேன்ட்டு ஏதாவது இந்த வசியம் பில்லி சூனியம் ஏவல் எல்லாத்துலேயும் ஒரு குடி பிடிக்கிறாங்க. அதுலேருந்து அந்த மனுஷன் பாவம் அந்த சாமியை சுமந்து இருக்கிற மனுஷன் அதுலேருந்து மீண்டு வர படாத பாடுபடுவார். சரி, இது ஒரு போராட்டம், புரியும்னு நினைக்கிறேன் புரிகிற சனங்களுக்கு. சரி, இது ஒரு போராட்டம். ரெண்டாவது போராட்டம் என்ன அப்படின்னா, உள்ள இருக்கிற அங்காளி வங்காளி பெருமக்கள். சாமி வருது, சாமி ஆடுறான், சரியப்பா சாமி வந்துருச்சப்பா, ஆடுறானப்பா, உண்மையா ஆடுறானப்பா, உன் மேலே சாமி வந்தா நீ ஆடு, உண்மையா வந்து ஆடு, இல்லைன்னா ஆடாதன்னு சொல்லணும்ல. அதை எப்படி சாமி அங்கே வரும்? அதை எப்படி சாமி ஆட விட்டுருவோமா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் சத்தியத்துக்கு எதிரானவங்க, நீதிக்கு எதிரானவங்க, அதர்மத்துக்கு ஆதரவான பெருமக்கள் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஓடாத இடமில்ல போகாத இடமில்ல மாதிரி ஒரு சில வேலைப்பாடுகளை எதிராக செய்கிறது. எல்லா இடத்துலையும் நடக்குமானா? எல்லா இடத்துலையும் நடக்காது, எல்லா இடத்துலையும் நடக்காது. நான் சொல்கிறது ஒரு சில இடங்களில் தான் நடக்கும். அதைத்தான் ஒன்று ஒன்றா சொல்லி வரேன். இப்போ அந்த அங்காளி வங்காளி பெருமக்கள் அவங்க செய்கிறத நாளும் வரணும், நாளும் நினச்சி சண்டையிட்டு அதிலிருந்து பாதுகாத்து, அதுலேருந்து அந்த சாமி பாதுகாத்து, அதிலிருந்து வர்ற இன்னல்களை, அதிலிருந்து வர்ற இடைஞ்சல்களை, அதிலிருந்து வர தொந்தரவுகளை எல்லாத்தையும் சகிச்சு சகிச்சு முன்னேறி போகிறது ரெண்டாவது போராட்டம். சரி, இந்த போராட்டம்லாம் சரி, இந்த போராட்டம்லாம் இன்னைக்கு நாளைக்கு சரியாகிற போராட்டமா? ஒரு வசியத்தை ஒரு சாமியாடிக்கு எதிராக வச்சுட்டாங்கன்னா அந்த வசியம் சரியாக எவ்வளோ நாள் ஆகும்? சரி, அந்த வசியம் சரியாகவே இல்லைன்னா சரி, அங்காளி வங்காளி பெருமக்கள் ஒரு சில பேர் புரியாமல் அறியாமல் ஒரு சில விஷயங்களை அந்த சாமியாடிக்கு எதிராக செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த பில்லியா சூனியமா செய்வினையா ஏவலா அதை சரி பண்ண எவ்வளோ நாள் ஆகும்? சாமியாடி யாரை நான் அச்சப்படுத்தணும்னு இந்த விஷயங்களை சொல்லி வரலைங்க. மக்கா புரிஞ்சுக்குங்க, யாரையும் அச்சப்படுத்தணும்னு சொல்ல வரலை, உங்களை பலப்படுத்துகிறேன். உங்களை உடல் அளவில் மனதளவில் உங்களுக்கு இதெல்லாம் இடையூறெல்லாம் வரும், அதிலிருந்து நீங்கள் பாதுகாக்கணும். அதை பற்றிலாம் நீங்கள் அச்சம் கொன்றக்கூடாது. வேணா உங்கள் சாமி உங்களுக்கு மேலே 1000 மடங்கு 1,00,000 மடங்கு அனுபவிச்சு வருது. அதில் உங்களுக்கு கிடைக்கிறது என்னமோ ஒரு தூசி மாதிரி ஒரு தூரல் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. அதெல்லாம் சொல்லி வர காரணம் என்னன்னா, சாமியாடிகளை ஊக்கப்படுத்த, சாமியாடிகளை தைரியப்படுத்த, சாமியாடிகளை பலப்படுத்த ஒன்றா சொல்லி வரேன். வாழ்நாள் போராட்டமானு கேட்டால் போராட்டம் தான். சாமி உடம்புல இருக்கிற வரைக்கும் போராட்டம் தானப்பா. என் சாமியை உடம்புல இருக்கிற வரைக்கும் போராட்டம் தான். ஏன்னா நான் இறையை சுமக்கிறேனப்பா, இறைவனை சுமக்கிறேன், இறை சக்தியை சுமக்கிறேன். நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், எதுவுமே நடக்கலாட்டினாலும் நான் நல்லது செய்வேன். என் மேலே இருக்கிற நல்லது சாமி நல்லது செய்யும். அப்போ காலத்துக்கு இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த சாமி இருக்கும். அந்த சாமி இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு சில போராட்டங்கள் தான் இருக்கும். மறுத்தால் எதிர்த்தால் இதுதாங்க உண்மை, இதுதான் உண்மை. சரி, இது ரெண்டு. வேற என்ன போராட்டம்? வேற என்னங்க வாழ்நாள் பூரா போராட்டம் இருக்குன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அப்பா சொந்தத்தில் இருக்கிற சனம் எதுக்குது, உள்ள இருக்க அங்காளி வங்காளி பெருமக்கள் எதுக்குது, இது இல்லாமல் என் சாமி இருக்குது, என் சாமியை வணங்குற சனங்கள் இருக்குது, என் சாமிக்கு அந்த சனங்களுக்கும் எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லை, எந்த ஒரு உரிமையும் இல்லை. ஆனால் அந்த சனம் என் சாமி மேலே ஆசைப்படுதே, அந்த சனம் என் சாமியை வசப்படுத்தணும்,
என் சாமியை அபகரிக்கணும்னு முயற்சிக்குதே. அப்போ அந்த சனங்கள் வெளியா இருக்கிற சனங்களும் எதிர்த்து சண்டையிடுற நிலையில அந்த சாமி நிற்கிது. அது நிற்கும் போது அந்த இடத்துல சாமியாடியும் அந்த போராட்டங்களை எதிர்க்க வேண்டியது வரும். அப்போ உள்ளாலு வெளியாலு உடன் இருக்கிறவங்க இது எல்லாம் ஏன் எதுக்கு? அதனாலதான் சொன்னேன், வாழ்நாள் போராட்டமா? வாழ்நாள் போராட்டம்னா போராட்டம் தான். சொல்ல காரணம் இதுதான். சரி, இது 3. சரிங்க, 4வது. சரியப்பா, சாமி வந்துச்சு, ஆடுனேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் சாமி பயங்கரமா துடியா வருதப்பா. துடியா வருது, பேசுது. கெட்டது செஞ்சவன என்னன்னு கேட்குது. நல்லவன் பக்கத்துல சாமி மலை போல நிக்குது. சரி, அப்படி இருக்கிற சாமி போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நல்லா பேசுறேன், நல்லா ஆடுறேன், நல்லா அருள்வாக்கு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் இது போன்ற தீய வினைகள்லாம் ஆரம்பத்துல இருந்து மறுபடியும் என்னை தொடருதே, என்கிட்ட வருதே, என்னை சாடுதே, நான் பாதிக்கப்படுறேனே. அப்ப எப்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுதோ, எப்போதெல்லாம் உங்கள் மேல சாமி ஊக்கமா பேசுதோ, அப்போதெல்லாம் உங்களுக்கு இந்த இடையூறுகள் வந்துகிட்டே இருக்கு. சரிங்க, அதனால 5வது என்ன? இப்ப நான் என் மேல ஒரு சாமி வருது, அந்த சாமியை நான் ஆடுனேன். ஆனா அந்த சாமியை நான் தான் ஆடுவேன்னு இன்னொருத்தன் நிற்கிறான். அவன் இந்த சாமி எப்படி ஆடலாம்னு என்னை ஒரு நாள் விடாம, என்னை இடைவிடாம துரத்திக்கிட்டே, தீய வினைகள்ல பழிபாவ செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டே, நானா சாமி ஆடுனேன், நானா அந்த சாமி வரணும்னு ஆசைப்பட்டேன், நானா அந்த சாமியை எப்படியாவது நான் வேற யாரையும் ஆட விடக்கூடாது, நான் தான் ஆடுவேன்னு கங்கணம் கட்டி நின்னேன். அறியாம தெரியாம பச்சை குழந்தை போய் இருந்தனப்பா, என் மேல சாமி வந்துச்சு. அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சில பேர் அந்த சாமி மேல பேராசைப்பட்ட பெருமக்கள் என்னைய துரத்திக்கிட்டே இருக்காங்களே, அப்படிங்கிறது 5வது போராட்டம். சரி, 6வது போராட்டம். சாமி இருந்துச்சுன்னா சாமி தூங்க விடுமா? நல்லதை கெட்டதை காட்டி கொடுக்கும். நல்லது கெட்டதை காட்டி கொடுக்குதுன்னா நம்ம ரொம்ப நல்லவனா இருப்போமே, எதையும் கடந்து போக மாட்டோம். எல்லாம் நல்லது கெட்டது, நல்லதை கூட விட்டுருவோம். கெட்டது வந்துச்சுன்னா ஐயா அது மாதிரி இருக்கு ஐயா, நம்ம சாமியை நம்ம எல்லையில் நாம் எல்லாம் பாதுகாக்கணும், நம்ம குலமக்களுக்கு ஒரு பாதிப்பு வருது, இதை நாம் சரி பண்ணணும். என்ன பண்ணுவான்? நல்ல ஒரு மக்கள் வாய் திறந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. சொல்லும்போது நல்லதா நினைக்கிறவங்க நல்லா எடுத்துக்கிடுவாங்க, அதை கெட்டதா நினைக்கிறவங்க அதை எப்படின்னு மறுபடியும் உங்களுக்கு எதிராக ஒரு சில, நீங்கள் யாருக்காக நல்லது செய்ய போகிறீங்களோ அவர்கள் எல்லாம் ஒரு சில பேர்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு திருப்பி எடுத்து அடிப்பாங்க. இது 6வது போராட்டம். சரிங்க, 7வது போராட்டம். நான் போகிறேனப்பா, தவறான ஒரு செயல் ஒரு இடத்துல நடக்குது, ஒரு வீட்டில் நடக்குது, ஒரு மக்கள் நடக்குது, அதில் ஏன் உயிரை கொடுத்து நான் காப்பாற்றினேன் அப்படிங்கிறது 7வது போராட்டம். சாமிங்கிறது அதுதானே. நான் போகிறேன், அந்த இடத்துல அநீதி நடக்குது, அந்த நீதியை நான் தட்டி கேட்கலனாலும் என் மேலே இருக்க சாமி தட்டி கேட்கும்ல. அப்போ அந்த நீதிக்கு அந்த இடத்துல நான் எதிர்த்து சண்டையிடணும்ல. அதில் வர்றத கெட்டது நல்லது கெட்டது நான் என்ன ஏதுன்னு நானும் அதை எதிர்க்கணும்ல, பார்க்கணும்ல, அது என்னைய பாதிக்கும்ல. இது 7வது போராட்டம். சரிங்க, 8வது போராட்டம் என்னப்பா, எங்கே போனாலும் சாமி நல்லா இருக்கு, நல்லா பேசுது, நல்லா உணர முடியுது. திடீர்னு இந்த ஒரு 10 நாளா 20 நாளா 30 நாளா சாமியை உணர முடியலப்பா, சாமியை பேச முடியல, சாமி வரமாட்டுது, சாமி விலகி நின்றுக்குச்சு, என்ன ஆச்சு ஏன் ஆச்சுன்னு பார்த்தா ஏதோ ஒரு தீயவனை சாடி முடக்கி கிடக்கு. இதிலிருந்து நான் என் தெய்வத்தை மீட்டெடுக்கணும், என்னையை மீட்டெடுக்கணும், இந்த எல்லையை மீட்டெடுக்கணும்னு இருக்கிற போராட்டம் 8வது போராட்டம். சரி, 9வது போராட்டம். சரியா தெய்வத்தை அனுசரிக்க முடியல, சரியா தெய்வத்தை கும்பிட்டு வர முடியல, சரியா ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்காம இருந்துட்டேன், அதனால பாதிக்கப்பட்டனப்பா. அதனால நான் பாதிக்கப்பட்டேன். எனக்கு ஒரு ஏவல் என்னை சாடி நிற்கிது, செய்வன் என்னை சாடி நிற்கிது, வசியம் என்னை சாடி நிற்கிது. இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ண, எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு தெய்வத்தை கடுமையாக வணங்கி அதை சரி பண்ணுற வரைக்கும் எடுக்கிற போராட்டம் 8வது போராட்டம். சரி, 9வது போராட்டம். எல்லையில் எது நடந்தாலும், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும், எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய சிந்தனை எல்லாமே அந்த எல்லையிலே இருக்கே.
சாமிக்கு அது நடந்துருமா இது நடந்துருமான்னு மனசு அச்சப்பட்டுக்கிட்டே இருக்கே. சாமியை கும்பிடுவாங்களா கும்பிட மாட்டாங்களா, சாமிக்கு தேவையான பசி ஆறுமா ஆறாதா, சாமிக்கு தேவையானது கிடைக்குதா கிடைக்கலையா, சாமியை கும்பிடுறோமா கும்பிடலையா, இதே சிந்தனையாகவே இருக்கே. அந்த சிந்தனையே பெரிய மன அழுத்தமாக இருக்கே அப்பா. இது 9வது போராட்டம். சரி, 10வது போராட்டம் என்ன? தவறு செய்கிற ஆள், அநீதி செய்கிற ஆள் யாராக இருந்தாலும் காட்டி கொடுக்குது. சரின்னு நாம் சாமி உண்மையாக சாமி நின்று நாவல நின்று பேசுகிற மாதிரி நாம் பேசிடுறோம். அதனால் என்ன நடக்குது? இருக்கிற சொந்த வந்த எல்லாரும் விட்டு விலகி ஒதுங்கிக்கிறாங்களே. கூட பிறந்த அண்ணனும் சரி, கூட பிறக்காத அண்ணனும் சரி, இருக்கிற மாமே மச்சின சொந்த வந்த அக்கா தங்கச்சி எல்லாரும் இந்த தெய்வத்தால் பகையா எல்லாம் ஒதுக்கி நின்று என்னைய தனிமரமாக நிப்பாட்டி விட்டாங்களே. போகிற இடம் பார்க்குற இடம் எல்லாம் எனக்கு இந்த ஒரு மனக்குறை ஏற்படுதே, மன அழுத்தம் ஏற்படுதே, ஒரு வேதனை வருதே. இவ்வளவு பகைகளை, இவ்வளவு சொந்த பந்தங்கள் நமக்கு இல்லாமல் அந்த சாமி நம்மளை இப்படி தனியாக நிப்பாட்டிருச்சே, இந்த தெய்வத்துக்காக நம்ம இந்த பாடுபட்டோம் அப்படின்னு சத்தியமான மக்கள் எல்லோராலும் நிராகரிக்கப்பட்டு தனியாக நிற்கிற வேதனை பெரும் வேதனை. இப்போ புரியுதானா ஏன் சாமி வச்சம் வந்தால் உடலில் சாமி இருந்தால் வாழ்க்கை போராட்டமாக இருக்கும்னு? நம்ம வாழ்க்கை போராட்டமாக இருக்க இப்போ நான் சொன்னேன்ல, இதெல்லாம் ஒரு சில காரணம். இது இல்லாமல் பல நூறு காரணம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் அன்பர்கள் சாமி ஆடணுமாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அதனால் இது வந்து சாதாரணம் தான் நமக்கு. இது நாம் சந்திக்கிறது தான். ஆனால் நம்ம உடம்புல இருக்க சாமி இது மாதிரி லட்சத்தை சந்திக்கும். அந்த சாமிக்கு நாம் எவ்வளவோ மேல. சாமி ஆடுறதுங்கிறது நம்மளுடைய மன மகிழ்ச்சிக்காக இல்லை, நமக்கு தேவையானது கிடைக்கணும்னு இல்லை, நமக்காக இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கும் நன்மக்களுக்காகத்தான் நீங்கள் சாமி ஆடுறீங்க. நீதியை நிலைநாட்ட சாமி ஆடுறீங்க. உண்மையான மக்களை காத்து நிற்க நீங்கள் சாமி ஆடுறீங்க. தெய்வத்தோட கரங்களை வலு சேர்க்க நீங்கள் சாமி ஆடுறீங்க. சத்தியத்தை காக்க சாமி ஆடுறீங்க. உங்கள் குலசாமியோட வரலாறு ரகசியத்தை பாதுகாக்க சாமி ஆடுறீங்க. அயோக்கியனையா எப்படி அயோக்கியனை பேராசை கொண்டவங்களையும் எல்லையில் ஆதிக்கம் செலுத்தாமல் தடுத்து ஏழை எளிய எளிமையான மக்களுக்கு அதிகாரங்களை பெற்றுத்தர, எல்லாத்துக்கும் சம உரிமைகளை பெற்றுத்தர சாமி ஆடுறீங்க. அப்போ நீங்கள் சாமி ஆடுற எவ்வளவோ விஷயங்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது மாதிரி ஆயிரம் இருக்கும். ஆனால் அந்த 1000த்தையும் தாண்டி இது மாதிரி ஒரு சில தடங்கள் போராட்டங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சாமியாடிகள் உங்களுடைய இதயத்தை இரும்பா மாற்றணும். உங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை கூர்மையா தெய்வம் போல நீங்களும் செயல்படணும். ரொம்ப எங்கே போனாலும் விழிப்பாக இருக்கணும், எங்கே போனாலும் பாதுகாப்பாக இருக்கணும், அச்சப்படக்கூடாது, எதை கண்டு அச்சப்படக்கூடாது. 4 உண்மையா எதுக்கு ஆசை இல்லாமல் 4 உண்மையா சத்தியமாக தராசு மாதிரி நீங்கள் நிற்கணும்னு சொல்லி இந்த பதிவை அறிவோம் நண்பர்களுக்கு உடலில் சாமி வந்து ஆடுற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.